ஓம் தத்துருஷாய வித்மகே வக்ரந்தாய தீமதன்னோந்தி பரசோதியா தோம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசோம் சாந்தம் சிவம் அதீதம் அனித்தே ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயச சோமே மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிச்சு ராகவே கேதி நமச்சிவாய அனுமச்சாய நமச்சிவாய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே 2025 ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை, சிறந்த 2025 ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம். எல்லாரும் நல்ல தொழில் வளத்துடன், நல்ல திருமண யோகத்துடன், புத்திர யோகத்துடன் பல செல்வங்களை பெற்று 2025 ஆண்டு சிறந்த யோகமான ஆண்டாக அமையப்போகிறது. அத்தனை யோகங்களின் பெற்று அது எந்தவித மாற்றமே இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் அனுபவித்த ஆகிவிட்டது. இந்த 2025 ஆண்டு ஒரு தெய்வீக ஆண்டாக அத்தனை சர்வ தெய்வ சக்தி ஏதும் பூமியில் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையப் போகிறது. மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு 2025 ஆண்டு உங்களுக்கு அத்தனை யோகங்களில் தரப்போகுது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக. ஆக அதற்கு முன்னதாக இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ, நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எத்தனையோ முறைப்படி, எத்தனையோ பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகங்களை கணிக்கப்பட்டாலும் இங்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே சரியாக நடக்கக்கூடிய, நம்மை படைத்த இறைவனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ பஞ்சாங்க முறை இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஒரு நல்ல கவனிங்க, முதல் விஷயம், இது இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் உங்களுக்கு தருகின்ற உறுதியான உத்தரவாதம், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அரசு வேலை கிடைக்கலையா, தொழில் விருத்தி இல்லையா, செய்வினை கோளாறா, கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இங்கே உங்கள் ஜாதகம் பிரம்ம வேத, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக இந்த 2025 ஆண்டினுடைய சிறந்த யோக பலன்கள் நிச்சயமாக அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. உங்களுடைய இங்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பொது பலன்கள், அத்தனையும் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க வேண்டுமென்றால், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? என்னங்க 2024 நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த 2025 நல்லா இருக்குமா? 2025 நல்லா இருக்குமா? ஒரு கடை ஒன்று தொடங்கி வியாபாரத்தை தொடங்கணும், போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷமாவது கடை வியாபாரம் நல்லா இருக்குமா? தொழில் நல்ல வியாபாரம் விருத்தி அடையுமா? கடன் நல்ல வியாபாரம் பெருகணும், கடன் நிவர்த்தி அடையுமா? கடன் நிறைய கடன் வாங்கி தான் தொழிலை ஆரம்பித்தோம், இந்த கடன் அடையுமா? கடன் நிவர்த்தி அடையுமா? கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு. இந்த 2025 என் கடன் தீர்ந்துருமா?
நல்லா படிச்சிருக்கேன், வேலைக்கு 2-3 வருஷம் முயற்சி பண்ணி எனக்கு இந்த வருஷமாவது ஒரு அரசாங்க நல்ல வேலை கிடைக்குமா, சொந்த வீடு எப்படியா 2024 ஒரு சொந்த வீடு வாங்கலாம் நினச்ச முடியல. இந்த 2025 ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? ஒரு சூப்பர் பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த 2025. போன வருஷம்தான் அதை என்னால் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஒரு புது பிஸ்னஸ் 2-3 வருஷமாக போட்டிருக்கேன், அந்த திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் அதில் சரியாக செய்ய முடியல. இந்த 2025 நான் செய்கின்ற புதிய பிஸ்னஸ், ஸ்டார்ட் பண்ண போகிற புதிய பிஸ்னஸ் நல்லபடியாக வருமா, நல்ல யோகத்தை தருமா, நான் ஆரம்பிக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற புது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், அதுக்கு இந்த 2025 நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கைவிட்டு போச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கம்பெனி மூலம் ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன். அந்த கான்ட்ராக்ட் இந்த 2025 கிடைக்குமா? கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? ஒரு பூர்வீக சொத்து முடியுமா இருந்துச்சு, முடியல, அந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா? கல்யாணம் 31 வயசாகி போச்சு, போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருந்தாங்க, முடியல, இந்த வருஷமாவது 2025 எனக்கு கல்யாணம் முடியுமா? இந்த வீட்டை கட்ட முடியுமா? இந்த தொழிலை நான் தொடங்கி நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவேனா? இந்த 2025 எனக்கு இந்த யோகத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குமா? 2025 என்னதான் செய்ய போகுது, இந்த 2025 என்னென்ன நடக்க போகுது, அதை பற்றி தான் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் விரிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். 2025 புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு துலா ராசிக்கு பிரமாதங்க, ரொம்ப பிரமாதம். அதாவது துளாராசிக்காரவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய, ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையப்போகிற 2025 அமையப்போகிறது. அதுக்கு முக்கிய காரணங்கள் உண்டு. துளாராசிக்காரர்கள் மக்கள் சேவை, மக்களோடு மக்களாக இணைந்து பல சேவைகளோடு, மக்கள் சேவை செய்வதோடு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் தான் இந்த துளாராசிக்காரர்கள். உலக மக்கள் மத்தியிலே அதிகமாக வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் மனதில் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். பெரும்பாலும் அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாச்சின்னு சொல்லக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய உதவுங்க தான். அதே மாதிரி எல்லாவித தொழில்களும் இருக்கக்கூடியவர், எல்லா மக்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை தொழில்களையும் முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக துளாராசி டாப்ல போகிறீங்க. இதுக்கு காரணம், முக்கிய காரணம் 2 பயிற்சிகள். 2 பயிற்சிகள் முக்கிய காரணம். அதாவது முதல் பயிற்சி ராகுக்கு 2025 முதல் பயிற்சி சித்திரை மாதம் 13 அதே நேரம் 26/4/2025 உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அடுத்து குரு பயிற்சி என்பது சித்திரை 28/11/5/2025. இந்த 2 பயிற்சிகள் மட்டுமே 2025 ஏற்பட போகிறது. சனி பயிற்சி கிடையாது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத திருநாகேஸ்வரத்தில் ராஜு பயிற்சியோ அல்லது திருநள்ளாறு சனிபவன ஆலயத்திலோ அடுத்து ஆலங்குடி குருபான ஆலயத்திலோ எந்த தினம் இந்த பயிற்சி விழா கொண்டாடப்படுகின்றதோ அதவே நீங்கள் சரியான பயிற்சியாக, சனி பயிற்சியாக, குரு பயிற்சியாக, ராகுகேது பயிற்சியாக இந்த 3 ஆலயங்களில் எந்த தேதியில் கொண்டாடப்படுகின்றதோ அதவே சரியான பயிற்சி நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? அதுதான் பிரம்ம சாஸ்திரப்படி சரியாக நடக்கக்கூடிய சனி பயிற்சி விழா, குரு பயிற்சி விழா, ராகுகேது பயிற்சி விழா. அது தெரிஞ்சுக்கோங்க. அந்த தேதியைத்தான் நான் இங்கே முன் வச்சிருக்கேன்.
இது இறைவன் போட்ட விதி, இறைவனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்க முறை. அதை தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மனிதன் தன் இஷ்டத்துக்கு வந்து சொல்ல முடியாது. ஆக இந்த துளாராசியை பொறுத்தளவு இந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். பல செல்வங்களை, ஒரு அரசியல் யோகங்கள், ஒரு பதவி யோகங்கள், தொழில் வளத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வராத காசு பணங்கள்லாம் லட்சக்கணக்க கோடிக்கணக்க வரக்கூடிய ஒரு யோகமாக பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறார். சொந்த தொழில் பார்க்குறவங்க, அதாவது தொழிலில் வந்து சொந்த தொழில் பார்க்கக்கூடியவர்கள் வந்து தொழிலாளர்கள் பிரச்சனைகளாக இருந்திருக்கும். அந்த தொழிலாளர் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல தொழிலாளர்கள் இருந்தால் தான் ஒரு தொழில் நிறுவனம் சிறந்து விளங்கும். அப்போ நல்ல தொழிலாளர்கள் மூலம் நல்ல ஒரு தொழில் வளத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய வருமானம், பெயர் புகழ் செல்வங்கள் வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஆண்டாக துளாராசிக்கு அமையப் போகிறது. டாப்பில் போகிறீங்க. பிரமாதம், ரொம்ப பிரமாதம். பாக்கியஸ்தானத்துக்கு குரு வருகின்ற 2025ஆம் ஆண்டு துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது. நிச்சயமாக வரலாறு காணாத ஒரு சாதனை படைக்கப் போகிறார்கள். துளாராசிக்கு சாதாரண முன்னேற்றம் இல்லை, அதிரடி முன்னேற்றம் தான். சரிங்களா? ஆக இது அத்தனையும் பொது பலன்கள். இதில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏதாவது சரியாக நடக்கலை அப்படின்னா கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். திரும்ப சொல்கிறேன், ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. இங்கே பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. இந்த ரெண்டும் தான் உண்மை. இந்த ரெண்டு தவறு தாங்க. ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லை ஜோசியம் நான் தப்பாக இருக்கணும். இங்கே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளை, கணவன் ஏதாவது என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, காசு பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, பணம் வரலையா, வியாபாரம் விருத்தி அடையலையா, செய்வினை கோளாறுகளா, சொத்து பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக இங்கே ஜாதகம் பார்க்க வர்றீங்களோ என்னை பார்த்து சரியாக நடக்கின்ற வார்த்தையை வரக்கூடாது. எல்லாரும் வாழ்க வளமுடன், எல்லாருக்கும் 2025 நல்ல யோகங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.